2014 மாடல் 2 ஓனர் 154 ஓடி இருக்கு. அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. டஸ்ட்ரோ இதுவும் டஸ்ட்டுக்கு அடுத்த மாடல்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ உள்ள இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கு. இதுல இருந்து இந்த டோர் கிராப் ஹேண்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க. இன்டீரியருமே வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல நீட்டாக இருக்கு. மேட் எல்லாம் நூடுல் மேட் போட்டிருக்காங்க. அடிஷனலாக ஒரு டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் போட்டிருக்காங்க. இன்னொரு மாடல் கியா செல்டோஸ் HTK டாப் எண்டுக்கு அடுத்த வேரியன்ட். இதுலேயே உங்களுக்கு வந்து அலாய் வீல் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எஸோட டுவல் ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஒரு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் புதுசாக போட்டிருக்காங்க. ரெட் கலர் ஷிஃப்ட் பார்க்குறோம். ஸோ இது வந்து 2015 மாடல் 2 ஓனர். ஸோ இது வந்து ஒரு நல்ல நிசான் டெரானாலேருந்து இன்னோவா கிறிஸ்ட், அப்புறம் பிரெஸா, ஸ்விஃப்ட்டு, இன்னொரு ஸ்விஃப்ட் இருக்குது, i20, ஆஸ்பயரு, அப்புறம் வந்து i10, இவ்வளோ கார் இருக்குது. எல்லாமே வந்து அருமையான கண்டிஷனில் இருக்கிற கார். ஸோ 1 by 1 நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ guys, இப்போ வந்து நிசானோட டெரானோ. ஸோ இந்த வண்டி வந்து 2014 மாடல் 2 ஓனர் 154 ஓடி இருக்குது. எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து சைட் ப்ரொஃபைல் பாருங்கள். அலாய் வீல் டாப் எண்ட் வண்டி. இது உங்களுக்கு அலாய் வீலோட வந்துடுது. உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ரக்கடாக நம்ம வந்து எப்படினாலும் ஓட்டலாம் இந்த வண்டி. அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது. டஸ்ட்ரோ இதுவும் டஸ்டருக்கு அடுத்த மாடல்னு சொல்லலாம் இது எனக்கு தெரிஞ்சு. இப்போ உள்ள இன்டீரியர் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து டுவல் ஏர் பேக், ABS, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அவங்க போட்டிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தோட வந்துடுது. உங்களுக்கு ரேர் சீட் பாருங்கள். ரேர் சீட் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து நிறையவே கிடைக்கும். மற்ற காரோட கம்பேர் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்த வண்டி பார்க்கலாம். ஸோ கைஸ், அடுத்ததாக வந்து இன்னோவா கிறிஸ்டாலே இது வந்து G வேரியண்ட்டு. ஸோ இது வந்து 2016 மாடலு 3 ஓனர் வண்டி 164 ஓடி இருக்குது. 164 எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இன்றைக்கி அப் டு டேட் வரைக்கும் கம்பெனி சர்வீஸு. உங்களுக்கு வந்து G வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் வராது. இவங்களே வந்து கம்பெனியில் வச்சு அலாய் வீல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலேருந்து இந்த டோர் கிராப் ஹேண்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியருமே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் நீட்டாக இருக்குது. மேட் எல்லாம் நூடுல் மேட் போட்டிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீட்டெல்லாம் பாருங்கள். சீட்டெல்லாம் வந்து ரெட் ஸ்டிச்சோட கலரே வந்து வேறு லெவலில் நல்லா பண்ணியிருக்காங்க. ரேர் வந்து உங்களுக்கு பின்னாடி ரோவில் வந்து தாராளமாக 3 பேர் உட்காந்துட்டு போகலாம். உங்களுக்கு வந்து இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 லட்சம். அந்த டெரானோட கோட் பண்ணுற ப்ரைஸ் ப்ரோ 5.5. ஓகே, இது வந்து 5.5 வந்து கோட் பண்ணுறாங்க இந்த காருக்கு. ஸோ guys, அடுத்ததாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் 2020 மாடல் கியா செல்டோஸ் HTK டாப் எண்டுக்கு அடுத்த வேரியண்ட்டு. இதுலேயும் உங்களுக்கு வந்து அலாய் வீல் வராது. ஆனால் வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்து அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு அடிஷ்னல் ஆட் ஆன் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு ஒரிஜினலாக அலாய் வீல் வாங்கினாலே கம்பெனிலாம் கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா கோட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரே ஓனர் பேரில் இருக்குது. 40 சம்திங் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் இன்னே வரைக்கும். இதுலேயும் வந்து எல்லாமே ஃபுல்லாக குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரெக்கோ சென்சரோட உங்களுக்கு வந்துடுது. ஸோ இன்டீரியர் எல்லாம் பாருங்கள். இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே A to Z வந்து இதில் வந்துடுது. உங்களுக்கு கால் அட்டன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த செக்மெண்ட் பெஸ்ட் வண்டி கியா செல்டோஸ். ஸோ இது வந்து மாருதி சுசுகி பிரெஸா, ஒரு காம்பேக்ட் சைஸ் SUV மாதிரி. இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துலனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மற்ற ஸ்விஃப்ட்டு மற்ற ஹேட்ச்பேக் மாதிரி லோ ப்ரொஃபைலாக இல்லை. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு கிரே கலரில் இருக்குது. 2016 மாடல் ஒரே ஓனரு. இது வந்து 81,000 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஓடி இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு ZI இது வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டு. உங்களுக்கு வந்து டுவல் ஏர் பேக்கு, ABS எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். அலாய் வீலோட இருக்குது. உங்களுக்கு அலாய் வீல் பாருங்கள். டயர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புது கண்டிஷனில் இருக்குது. எல்லா வண்டியிலுமே வந்து உங்களுக்கு டயர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எஸோட டுவல் ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் புதுசாக போட்டிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது.
ஸோ அடுத்ததான் வந்து டீசல் வண்டினாலே நமக்கு வந்து ரிலையபிள் இருக்கான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் வந்து இந்த ரிலையபிளுக்கு பேர் போன வண்டினா ஸ்விஃப்ட் தான். இந்த 2 ஸ்விஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 வீலர் மெயின்டைன் பண்ணுற ரேட்டுக்கு வந்து நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணி போயிடலாம். ஸோ இது வந்து 2014 மாடல், 2 ஓனர், 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, VDI. இதில் வந்து உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், வந்துருக்கு. அப்புறம் ABS உங்களுக்கு வந்து இதில் கம்பல்சரியாக வந்துடும். ஸோ இந்த இன்டீரியர்லாம் பாருங்கள். ஸோ அதிலே அடிஷ்னல் ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஸ்விஃப்ட்டில் என்ன உங்களுக்கு மெயினாக வந்து மைலேஜ் தான். பேக்கில் பாருங்கள், 83 திருப்பத்தூர் வண்டி. ஸோ அடுத்ததாக ரெட் கலர் ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குது. ஸோ முன்னே வந்து நம்ம ஒயிட் கலர் சில்வர் ஸ்விஃப்ட் பார்த்தோம். இப்போ வந்து ரெட் கலர் ஸ்விஃப்ட் பார்க்குறோம். ஸோ இது வந்து 2015 மாடல், 2 ஓனரு. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ ஓடி இருக்குது? 84,000 வந்து இது ஓடி இருக்குது. இந்த மாடல் வந்து இவ்வளோ ஓடுறது. ஸ்விஃப்ட்டில் சின்ன வண்டி வந்து அவ்வளோ ஓடுறதே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். டீசல் வேரியண்ட்டு. ஓகே, VDI தான் இது. இதுவும் VDI. இதுவும் வந்து உங்களுக்கு ஏர்பேக், ABS, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. எல்லா காருமே இப்போ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ தான். அதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு கம்பெனி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். சீட்ஸ் வந்து உங்களுக்கு டீசெண்டாக நீட்டாக இருக்குது, அந்த இடத்துல கிளியில். அது கலர் தான் செம்மையாக இருக்குது, தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது கலரு. வந்து 5 lakh வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க. இது வந்து 15 மாடல், இது வந்து 5.5 வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை. சேம் கண்டிஷன் வண்டி, சேம் மாடல் வண்டி, சேம் டைப் தான். ஸோ அடுத்ததான் வந்து இந்த வெர்னா ஒன்று இருக்குது. இது என்ன மாடல் ப்ரோ? இது 16 மாடல், உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வந்துடுது. எவ்வளோ ஓடி இருக்கு ப்ரோ? 99 ஓடி இருக்கு. ஸோ இது வந்து என்ன வேரியண்ட் ப்ரோ? எஸ் வேரியண்ட் தான் வரும். ஓகே, எஸ் வேரியண்ட். ஓகே ஓகே. இதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. அதில் டயர்ஸும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டீரியர் பாருங்கள். உங்களுக்கு இன்டீரியர் வந்து பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க. டீசல் வண்டி. பின்னாடி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு செடான் வண்டி, உங்களுக்கு நிறைய பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின் இருக்கிற வண்டி. நீங்கள் மெரிச்சிங்கன்னா பேய் மாதிரி இழுத்துட்டு போகும் அந்த வண்டி. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.30, 6,30,000 வந்து கோட் பண்ணுறாங்க. எதுவுமே வந்து ஃபிக்ஸட் கிடையாது, எல்லாமே நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேட்டில் நீங்கள் பேசி கம்மி பண்ணி போகலாம். ஸோ அடுத்தா ஃபோர்ட் அஸ்பயர். ஸோ என்ன கேட்டால் இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கார்னு சொல்லுவீங்க. டீசலில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரு. ஆனால் வந்து இது ஓரளவுக்கு மார்க்கெட்டில் சேல் ஆகலை. கம்பெனி ஃபோர்ட் வெளியே போனதுனால வந்து இது வந்து சேல் கம்மி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து இது ஒரு பெஸ்ட் வண்டி தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஜி இதோட ரேட் டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ. இது என்ன மாடலு? இது 2018 மாடல். ஓனர் ப்ரோ? 2 ஓனர். 2018, 2 ஓனர். எவ்வளோ ஓடி இருக்கு ப்ரோ? 1.11 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. என்ன ரேட் ப்ரோ கோட் பண்ணுறதுக்கு? ஓகே, 5 lakh. உங்களுக்கு 5 லட்சத்தில் வந்து ஒரு பெஸ்ட் செடான், ஒரு நல்ல என்ஜின் இருக்கிற செடான். இதுவும் வந்து உங்களுக்கு மைலேஜில் எந்த விதத்தினாலும் குறைய வைக்காது. 22 above தான் இது மைலேஜ் வரும். நீங்கள் வந்து அந்த ரேட்டில் ஒரு நல்ல ஒரு செடான் எடுக்கணும்னா வந்து 5 lakhல வந்து இதை விட்டால் செடான் கிடையாது. நீங்கள் ஸ்விஃப்ட், டிசைர், வெர்னா எல்லாத்த விட இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து i10ல் மேக்னா வேரியண்ட்டு, ஹுண்டாய் i10 மேக்னா பெட்ரோல் வண்டி. இது 2014, 11 மாடலு. என்ன எத்தனை ஓனர் ப்ரோ? 2 ஓனர். 2 ஓனர். ஓகே, எவ்வளோ ஓடி இருக்கு? 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் வந்துடுது. இது ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் வந்து அட்டகாசமாக இருக்குது. பழைய மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்டீரியர் வந்து தரமாக இருக்குது. உங்களுக்கு லேடிஸ் ஓட்டுறதுக்கு, சின்ன ஃபேமிலி ஓட்டுறதுக்கெல்லாம் பக்காவாக இருக்கும் இந்த வண்டி. பின்னாடி சீட்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ன ரேட் ப்ரோ கோட் பண்ணுறது? 2.9. 2.90 வந்து இது கோட் பண்ணுறாங்க. நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்த ஒரு ஆல்டோ ஒன்று இருக்குது, அதை பார்த்துடலாம். ஸோ கைஸ், நம்ம கார்ஸ் எல்லாமே ரோட்டில் நிறைய பார்த்துருப்போம். இந்தியாவிலேயே அதிகமாக சேலான கார்னா இந்த கார் மட்டும்தான். கிட்டத்தட்ட 30 லட்சம் காருக்கு மேலே இது வந்து சேல் ஆயிருக்கு. நீங்கள் பட்டி தொட்டி எல்லாமே இந்த ஆல்டோ பார்க்கலாம். ஆல்டோ இல்லாத இடத்துல இடமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு கார்னா இந்த கார் தான். இது வந்து 2010 மாடலு, ஒரே ஓனர் இன்ன வரைக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து 80,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. பின் டு பின் வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேர் தான். எதுவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட், எதுவுமே ஆக்சிடென்டல் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இன்டீரியர்லாம் தெளிவாக காட்டுறேன் பாருங்க நாங்கள். ஸோ இது டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வண்டியில். இன்டீரியரும் கொஞ்சம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஏசி, உங்களுக்கு இதில் பவர் ஸ்டேரிங் வருது. அப்புறம் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வந்துடுது. இல்லை LXi வேரியன்ட் உங்களுக்கு பவர் விண்டோ மட்டும் இல்லை, பவர் ஸ்டேரிங் உங்களுக்கு வந்துடுது. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஷெட்டில் இருக்கக்கூடிய காரு. எல்லாமே வந்து ஷோரூம் கண்டிஷனில் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் தான், எதுவுமே வந்து ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன். கூகுள் மேப் லொக்கேஷன் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.